بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நாங்கள் சொல்வதென்ன. இந்த தலைப்பு இங்கு தரப்பட்டதற்குண்டான காரணம், தௌஹீத் ஜமாத்தினுடைய கருத்துக்கள் முழுமையாக சேராத இடங்களில் பல தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த தௌஹீத் ஜமாத் என்ன சொல்கிறது என்பதை விளக்குவதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. தௌஹீத் ஜமாத்தினுடைய சகோதரர்கள் ஆரம்பத்திலே இந்த ஊரிலே இந்த கொள்கையை சொல்கின்ற போது மிக கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. எந்த அளவுக்கு என்றால், பள்ளிவாசலிலே தொலை செல்கின்ற போது அவர்களை தொலைவிடாமல் தடுப்பது, தொழக்கூடியவர்களை அடிப்பது, இது போன்ற அராஜகங்கள் எல்லாம் தௌஹீத் ஜமாஅத்து சகோதரர்கள் எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டன. இந்த தௌஹீத் கொள்கையில் இருக்கின்ற காரணத்தால் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய தெருக்களில் அவர்களுடைய வீடுகள் ஊரை விட்டும் நீக்கி வைக்கப்பட்டன. காவல்துறையிலே அவர்களுக்கு எதிராக புகார் செய்யப்பட்டன. இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ISI உளவாளி, இவர்கள் தேச விரோத சக்திகள் என்றெல்லாம் தவறான கருத்துக்கள், தப்பான பிரச்சாரங்கள் தௌஹீத் ஜமாத் சகோதரருக்கு எதிராக செய்யப்பட்டன. இந்த தௌஹீத் ஜமாத் சகோதரர்களை கண்டாலே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மிக கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத், அவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், தாரிஃபு ஃபீ வுஜூஹில் லதீன கஃபருல் முன்கர, இந்த இறைவனை நிராகரிக்கக்கூடிய அவர்களுடைய முகங்களிலே வெறுப்பை நீங்கள் பார்த்தீர்கள். அப்படியே தௌஹீத் ஜமாத்துக்காரர்களை கண்ட உடனேயே கோபத்தில் அவன் முகமெல்லாம் மாறி போவதை நாம் பார்க்கின்றோம். இதை அல்லாஹ் சொல்கின்றார், தாரிஃபு ஃபீ வுஜூஹில் லதீன கஃபருல் முன்கர யகாதுன யஸ்தூன பில்லதீன யத்லூன அலைஹிம் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர்களிடத்தில் ஓதி காட்டுகின்றார்களே, திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்கின்றார்களே, அவர்களை கைகளால் பிடித்து இழுத்து தாக்குவதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது போன்ற ஒரு கோபத்தை இந்த தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் மீது ஏன் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது, இவ்வளவு நாளும் இந்த ஊரிலே தமிழ்நாட்டிலே வழமையாக செய்து கொண்டிருந்த சில விஷயங்களை அல்லது பல விஷயங்களை தௌஹீத் ஜமாத் மறுக்கின்றது. தூய்மையான ஒரு மார்க்கத்தை அது சொல்கின்றது. இந்த கருத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால தங்களுடைய ஆத்திரங்களை இப்படியெல்லாம் வெளிப்படுத்துகின்றார்கள்.
அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், மிக தூய்மையான, துப்புரவான, கலப்படம் இல்லாத தெளிவான மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதுல எந்த விதமான கலப்படமும் கிடையாது. கலப்படம்னா என்ன என்று பார்க்கின்ற போது அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். வல்லதீன தகது மின் தூனில்லாஹி அவுலியா லா நஅபுதுஹும் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்க அல்லாஹ்வை விட்டு மற்ற தெய்வங்களை அழைக்கின்றோம் என்றால் அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அழைக்கின்றோம். அந்த மக்கள், அரபகத்தில் உள்ள மக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் அல்லாஹ்வை தெரியாமல் கிடையாது, அல்லாஹ்வை நன்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறான், வானத்தில் இருந்து மண் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மா, வானத்தில் இருந்து மழையை பொழிவிப்பவன் யார் கேளு என்று சொல்கின்றார். அல்லாஹ் என்று பதில் சொல்கின்றார்கள். பூமியிலே அந்த மழை துளிப்பட்டு அது ஈரமாகி வானத்தினுடைய அந்த நீரை ஏற்றுக்கொண்டு அந்த பூமியிலே விளைச்சலை ஏற்படுத்துகின்றானே, பூமி விளைகின்றது, இதற்கு காரணம் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்று பதில் சொல்கின்றார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா அவரிடத்துல கேட்க சொல்றான், ஒய்தா கஷியகும் மௌஜுன் கல்குலல், மலைகள் போன்ற அலைகள் அப்படியே அவர்களை மூடிக்கொள்கின்ற பொழுது, உங்களுடைய கப்பல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கரையில கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு என்று கேளுங்கள், அல்லாஹ் என்றுதான் பதில் சொன்னார்கள். இந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இன்றைக்கு பெண்கள் அவங்க பிரசவமாக கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தையை தந்தவன் அல்லாஹ் என்பதை கூட மறந்து கொண்டு முஹியத்தீனை கூப்பிடுகின்றார்கள். இது மாதிரியான மோசமான ஒரு நிலைக்கு அந்த மக்கள் செல்லவில்லை. கடுமையான கடல்ல அவன் தத்தளிக்கும் பொழுது தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை அவர்கள் எந்த விதமான அவனுக்கு இணையும் இல்லாதவன் என்ற அடிப்படையில், அவனுக்கு நிகரில்லை என்ற அடிப்படையில் தூய்மையான முறையில் அல்லாஹ் நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும், நீதான் எங்களுக்கு கதி என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஆனா கரைக்கு வந்த உடனே இறைவனுக்கு இணை வைத்து விடுவார்கள். ஆனா அப்படி கடுமையான ஒரு சிக்கல்ல மாட்டும் போது கூட அவர்கள் அல்லாஹ்வை தான் அழைத்தார்கள். இந்த மக்களும் முஸ்லிம்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோமே, மறுமையை நம்பிக்கொண்டிருக்கின்றார்களே இந்த முஸ்லிம்கள், இவர்கள் யாரை அழைக்கின்றார்கள்? பிரசவ நேரத்தில் அது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சிக்கல் சூழல். அந்த நேரத்தில் இந்த பெண்கள் முஹியத்தீனை கூப்பிடுறாங்களா என்னவென்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ இது மாதிரியான நிலையில இல்லை அவர்கள். அந்த மக்கள் இறைவனுக்கு, அதாவது அரபகத்தில் உள்ள அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தாங்க, ஆபத்தான கட்டத்தில் அழைச்சாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கலப்படம் உள்ள மார்க்கம் அது, அது எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டான். அல்லாஹ் கூப்பிட்டால் அல்லாஹ் மட்டும் கூப்பிடு, வேற யாருமே நீ கூப்பிடக்கூடாது. அழைத்தால் அவனை மட்டும் அழைத்து பிரார்த்தனை செய், வேற யாரையுமே நீ கூப்பிடாத என்று படைத்த அந்த ஒரு இறைவனை மட்டும் அழைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த இறைவனை அவர்கள் அழைப்பதுடனே இறந்து போன பெரியார்களையும் சேர்த்து அழைத்தார்கள். அந்த மார்க்கம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த தூய்மையான மார்க்கத்தை தான் இப்போது நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கின்றோம். அதனாலதான் இந்த எதிர்ப்பு. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் எந்த எதிர்ப்பை சந்திச்சாங்களோ அதே எதிர்ப்பை இன்றைக்கு நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக தெளிவான முறையில் எதிர்க்கின்றார்கள். தூய்மையான அந்த மார்க்கத்தை சொல்றதன் காரணத்தினால இந்த தூய்மையான மார்க்கத்தை
மக்களிடத்தில் நாங்கள் 25 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றார்கள். இந்த கருத்தை அவங்களால ஜீரணிக்க முடியல. இதனால நாங்க ஒருபோதும் பின்தங்கி விடவும் மாட்டோம். இந்த கருத்தை சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். எல்லா இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் போடப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இந்த கருத்துக்களை நாங்கள் தெளிவாக அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அவங்க சொன்னாங்க, வல்லதீன தகது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டு பெரியார்களை எடுத்துக்கொண்டார்களே அவர்கள் மாநாமுதுகும் இல்லாலி கரிபுனா இலல்லாஹி சுல்பா, நாங்க இவங்களை வணங்குறதுக்கு உண்டான காரணம் இவங்க எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பார்கள். அந்த நம்பிக்கை தான். அதை தான் இஸ்லாம் உடைச்சி எரிஞ்சு, அதை தவிர்த்து எரிந்தது கிடையாது. அல்லாஹ்வையே கூப்பிடு, அவனை தவிர்த்து வேறு யாரையுமே நீ கூப்பிடாதே என்று திருக்குர்ஆன் அவர்களுக்கு மிக கடுமையான முறையில ஆணையிட்டது. அந்த கருத்தை இன்றைக்கு நாங்கள் சொல்கின்றோம். இது தவறா என்று நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் மட்டும்தான் அழைக்க வேண்டும், அவன் ஒருவனுக்கு தான் சக்தி, அவனை தவிர்த்து வேறு யாருக்கும் எந்த விதமான சக்தியும் கிடையாது என்று இந்த கொள்கையை சொல்கின்றோம். அல்லாஹ் தஆலா நீங்க இறந்து போன பெரியார்களை கூப்பிடுங்க, ஆனா அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பதிலளிப்பார்கள் என்றால் கூப்பிடுங்க. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன ததுவுன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை போன்ற ஆட்கள் தான். அப்படின்னா என்ன? நாம இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கும் போது நம்மளை யாராவது கூப்பிட்டா பதில் சொல்லுவோமா? பதில் சொல்ல மாட்டோம். இரவுல போன் அடிச்சிருப்பாங்க, போன் எடுத்திருக்க மாட்டோம். நான் போன் அடிச்சேன்னு நீங்க ஏன் எடுக்கல? தூங்கிட்டேன். காலையில சுபு ஜமாத்திற்கு வர முடியல, பாங்களா சொன்னாங்களே, என் காதுல விழல, தூங்கிட்டேன் என்று சொல்கின்றானே. தூங்கக்கூடிய ஆளுக்கு கேட்க முடியல அப்படிங்கும் போது அட இறந்து போன ஆளு அவருக்கு கேட்குமா? இன்னல்லதீன ததுவுன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான். ஃபதுஊஹும், கூப்பிடுங்க. ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க அந்த தெய்வங்களை நம்புறதுல உண்மையாளராக இருந்தா அவங்களை கூப்பிடுங்க, பதில் சொல்லட்டும். பதில் சொல்லிவிட்டால் நீங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறான். பதில் சொல்லுவாங்களா? எந்த அவுலியாவது இதுவரைக்கும் பதில் சொல்லியிருக்காரா? ஒருபோதும் பதில் சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் இதை நமக்கு தெளிவாக திருக்குர்ஆன்ல விளக்கி காட்டுறான். ஒரு இடத்துல இல்ல, பல இடங்கள்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு விளக்கி காட்டுகின்றான். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டு அவர்கள் யாரையெல்லாம் கூப்பிடுறாங்களோ, லா யஸ்தஜீபுன லஹும் பிஷை, ஒரு கடுகு அளவிற்கு கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. கடுகு அளவு கூட பதில் சொல்ல மாட்டார்கள். இல்லாம் கபாசித்தி கஃபைஹி இலல்மா, தண்ணீர்ல கையை நீட்டி வச்சுக்கிட்டு தண்ணீரே வா வா என்று சொன்னால் வருமா? நீ எவ்வளவு அவனுடைய வாயில அந்த தண்ணீர் சேருமா? ஒருபோதும் சேராது. உமாஹுவபிபாலிது, அவனுடைய வாயில சேராது. இதை போலதான் இறந்து போன அவுலியாக்களை கூப்பிட்டால் அவர்கள் ஒருபோதும் பதில் தர மாட்டார்கள். நீ கேட்கிற பிரார்த்தனை அவங்க கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு பல இடங்கள் அப்படியே பாடமா நடத்துறான். அந்த குர்ஆனை சொல்லும் போதுதான் இவங்க நம்மை எதிர்க்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். எங்கெங்கெல்லாம் பதில் சொல்ல முடியவில்லையோ அங்கெல்லாம் மக்கள் ஆத்திரம் மேற்பட்டு தாக்க முற்படுவார்கள். அதான் பார்க்கின்றோம். அது அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல நான் ஏற்கனவே உங்களிடத்தில் வாசித்து காட்டினேன், அதுல தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதனால இந்த மக்கள் இதற்கு பதில் சொல்லவில்லை. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யறாங்க. பிரச்சாரம் செய்யும் போது அவங்க சொல்றாங்க, யா கௌமி மாலியா அதுவுக்கும் இளம் நஜாத், உங்களை நான் நஜாத்துக்கு தானப்பா கூப்பிடுறேன். இன்னைக்கு எங்களுக்கு என்ன பேரு? நஜாத் காரங்க.
கொள்ளை அடிக்கிறவனை கண்டா ஒரு பெருசா பேச மாட்டான். இந்த பொம்பளை சேட்டை இருக்கிறான் பண்ணுவான அவனையும் பெருசா சொல்ல மாட்டானோ. சீட்டு விளையாடுறானோல அவனையும் பெருசா சொல்ல மாட்டான். திருடுறான கொள்ளை அடிக்கிறான அவனையும் பெருசா சொல்ல மாட்டான். நம்மள அப்படி ஒரு மாதிரியா பார்க்கிறது. அவன் யாருங்க? அவரு நல்ல ஆளுங்க, 5 வேளை தொழுறாரு, இபாதத்தான ஆளு, எந்த விதமான தப்பு சட்டை தண்ணி அடிக்க மாட்டாரு, ரொம்ப நல்லா ஆகும். ஆனா நஜாத் அப்படின்னு. நஜாத்னா என்னப்பா? என்ன இந்த பாருங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் சொல்கின்றார், மாலியா அதுவுக்கும் இளன் நஜாத், உங்களை நான் நஜாத்தின் பக்கம் அழைக்கின்றேன். ஒரு ததுவூனனி, இது சூரத்து காஃபிர்ல இடம் பெற்றிருக்கு. ஒரு ததுவூனனி இளன்னார், நீங்க என்னை நரகத்திற்கு கூப்பிடுகின்றீர்கள். அவர் சொல்றார், நீங்க என்னை நரகத்திற்கு கூப்பிடுகின்றீர்கள். ததுவூனனி லிஅக்ஃபுர பில்லாஹ், அல்லாஹ்வை மறுப்பதற்காக வேண்டி என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள். உஷ்ரிக பிஹி மா லைஸ லீ பிஹி இல்முன், எனக்கு எந்த விஷயத்துல ஞானம் இல்லையோ அந்த விஷயத்தை அல்லாஹ்விற்கு இணை வைக்க நீங்கள் அழைக்கின்றீர்கள். வானா அதுவுக்கும் இலல் அஸீஸுல் கஃபார், பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் பெற்ற எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அந்த இறைவனின் பக்கம் நாங்கள் அழைக்கின்றோம், நான் அழைக்கின்றேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஈமான் கொண்டவரை பற்றி அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நஜாத்தின் பக்கம், வெற்றியின் பக்கம் நாங்கள் அழைக்கின்றோம். இதுதான். ஏதாவது தப்பு செய்திருக்கிறோமா? யாருடைய சொத்தையாவது அபகரிச்சிருக்கிறோமா? எந்த பொம்பளையாவது கையை பிடிச்சி இழுத்திருக்கிறோமா? சீட்டு விளையாடுறோமா? நைட்டு நேரத்துல அல்லது பகல் நேரத்துல தண்ணீரை போட்டுக்கிட்டு கலாட்டா பண்றோமா? ஏன் இந்த அளவிற்கு இதுல கடுமையான முறையில இந்த தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது எதிர்ப்பை காட்டுகின்றீர்கள்? ஒரே ஒரு எதிர்ப்பு என்ன? அல்லாஹ்வை பக்கம் அழைப்பதன் காரணத்தினால இவ்வளவு பெரிய எதிர்ப்பை காட்டுகின்றீர்கள். நாங்க அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த ரப்புல் ஆலமீனின் பக்கம் அழைக்கின்றோம். நீங்க அவுலியாக்களை கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடுறது நரகத்தின் பக்கம் போய் சேர்க்கிறது. இறந்து போன ஆட்களை கூப்பிடாதீங்க, அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க யார கூப்பிடுறீங்களோ அவங்க ஒருபோதும் பதில் சொல்ல மாட்டார்கள். ஒமன் அவல்லு மிம்மை எதுவும் மின்தூனில்லாய் மல்லா எஸ்தஜீபு லஹு, பதில் சொல்லாத ஒரு ஆளை அழைக்கிறான அவனை விட மிகவும் மட்ட ரகமானவன் வேறு யார்? மிகவும் வழிகேடன் யாரு? கியாமத்து நாள் வரைக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. உஹுமன் துஆஇஹிம் முகாஃபிலூன், இவங்க இந்த மக்கள் அந்த பெரியார கூப்பிட்டாங்கங்கிற செய்தியே அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், இவர்கள் மர்மை நாள்ல எழுப்பப்படும் போது மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்தில் காணும் அதுதான் அவர்கள் விரோதிகளாக ஆகிவிடுவார்கள். இவர்கள் செய்த அந்த வணக்கத்தை மறுத்துருவாங்க. எங்களுக்கு இவங்க மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி மறுமையில எழுந்து சிரிப்பார். அவர் நல்லவராக இருந்தார். இவங்க எல்லாம் அவங்கள தான் அதிகமா கூப்பிட்டு இருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மொஹிதீனை கூப்பிட்டு, வாப்பா, இவங்க எல்லாம் உனக்கு பெரிய தர்காவெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. எங்க பார்த்தாலும் நீ வராத பொட்டல் புதூர் கூட உனக்கு தர்கா கட்டி வச்சிருந்தாங்க. அவங்க இந்த ஆட்கள் உன்னை கூப்பிட்டாங்களா தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு தெரியாது. இந்த சண்டாளனை கூப்பிட்டது எனக்கு தெரியாது. அவன் கூப்பிட்டதை வச்சு என்ன நரகத்துல தள்ளிவிடாத மொஹிதீன் சொல்லிடுவார். வேறு யாரெல்லாம் நீங்க காஜா மொஹிதீன் அவரை கூப்பிடுவாரு. அவர் நல்ல ஆளா இருந்தா, யாரு அவங்க நல்ல ஆள் நமக்கு என்ன தெரியும்? அவங்களை கூப்பிட்டாதான் விசாரிப்பான். என்னப்பா உங்களை கூப்பிட்ட காஜா மொஹிதீன் சிஸ்தி அப்படின்னு போட்டு பெரிய தர்காவெல்லாம் வச்சு கட்டி வச்சு தரிகாவெல்லாம் ஏற்படுத்தி வச்சு குஸ்தி போடுற மாதிரி திக்கர்லாம் அடிச்சானுல, உனக்கு தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு தெரியாது. இவன் உனக்கு கூப்பிட்டது எனக்கு தெரியாது. நீ எழுப்புன கொண்டதானே இப்ப தானே உன் பக்கத்தில் நிக்கிறேன் அப்படின்றவர். முடிஞ்சு போயிடுச்சு. அதே போல சாவலம் மீது அவர் நல்ல ஆளா இருந்தா, உன்னையும் உடலப்பா, உன்னையும் அவர் இந்த ஆட்கள் கூப்பிட்டாங்க, என்ன சொல்ற? எனக்கு தெரியாது. காணும் விவாதத்தையும் காபிரீன், இவர்கள் செய்த அந்த வணக்கத்தை அவர்கள் எல்லாம் மறுத்து விடுவார்கள். இந்த செய்தியை தான் நாங்க மக்களிடத்துல சொல்றோம்.
நாங்க சொல்றது இதுதான். இது தப்பா? நீங்க நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்று சொல்வது தப்பா? இது பாவத்துக்குரிய காரியமா? கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றோம். அதற்கடுத்து மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க, அதிகப்படியாவெல்லாம் செய்யாதீங்க. பாருங்க, பராத் இரவுன்னு ஒண்ணு முடிஞ்சு 15வது இரவு, அதுல 3 யாசின் எல்லா பள்ளிவாசல்லையும். ஒரு யாசின் ரிஸ்க்கு விஸ்தீர்ணத்துக்கு, ஒரு யாசின் இறந்து போன ஆட்களுக்கு ஹதியா அன்பளிப்பா கொடுக்குறாங்க, கிஃப்ட். அடுத்தது இன்னொன்னு ரொம்ப நாளா வாழணும், ஆயுசு நீடிச்சிருக்கணுமா, அதுக்கு 3 யாசின். இதை ஓதிட்டு பெரிய துவா எல்லா பள்ளிவாசலையும் பார்த்தா நைட்ல குவேன்னு அழுதுறான். மையத்தூடு மாதிரி எங்க பார்த்தாலும் பாவரபலிக்கு போனா அங்க சத்தம், யாவ்லா யாவ்லான்னு சொல்லிட்டு அங்க சத்தம். குத்வாபலிக்கு வந்தா அவன் அந்த ஆள் ஒரு டிஃபரெண்டா ஆளுகிறான், சிவாஜி கணேசன் தோத்து போயிடுவான். அந்த மாதிரி போட்டு எங்க பார்த்தாலும் அழுது நைட்ல தூங்க விடாம மயக்க போட்டு பள்ளிவாசல்ல அவ்வளவு சத்தத்தை போட்டு அழுது அன்றைக்கு இரவுல வணங்குனீங்களப்பா. இது குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதா? ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய சொன்னாங்களாம். எது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல பிந்திய 10ல 10 இரவுகளுக்குள்ளதான் லைலத்துல் கத்ர் இரவு அடங்கி இருக்குது. அந்த 10 இரவுல ஏதாவது ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இருக்கும். அதனால நீங்க, நான் அடிக்கடி உதாரணத்தின் மூலமாக சொல்லுவோம், ஒரு 10 ஏக்கர் நிலத்துக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கர்ல தங்க சுரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? இதுல இருக்கா அதுல இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்படி கடனை வாங்கியாவது 10 ஏக்கரையும் வாங்கிடும். இன்னொரு ஆள் வாங்குற ஏக்கர்ல அந்த தங்க சுரங்கம் இருந்துட்டா நஷ்டமா போயிருமே. அப்ப அதனால என்ன செய்யறோம்? 10 ஏக்கரையும் வாங்குறோம்ல. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 இரவையும் ஹயாத்தாக்குங்கப்பா. ஹயாத்தாக்கு சொன்ன அந்த இரவுகள் எல்லாம் மூத்தாக்கிட்டு லைலத்துல் கத்ர்ல நின்று பல இரவுகளில் பல இடங்கள்ல பல ஊர்கள்ல பார்த்தா லைலத்துல் கத்ர் அன்னைக்கு புரோட்டா கறி பிடிச்சுதான் போறது முடிவு பண்ணிட்டு வந்துருவானோ. பெரிய அளவுல சண்டை, எனக்கு ரொட்டி இல்ல, அவனுக்கு லைலத்துல் கத்ர் நாங்க சந்திச்சிருக்கோம், எனக்கு தரல உனக்கு தரல அப்படின்னு சொல்லி பயங்கரமான முறையில பெரிய சண்டையெல்லாம் போட்டு லைலத்துல் கத்ர் வந்திருக்கான். அவ எதுல அமல் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதோ அதுல செய்ய மாட்டேங்கிறீங்க. மேராஜ் இரவுல கோயன் போட்டு அழுது கிடக்குறீங்க, பராத் இரவுல போட்டு சத்தம் போட்டு கிடக்குறீங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள். இதை செய்யாதீங்க. எதை அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கின்றானோ அதை செய்யுங்க. ஏன் நான் எங்க இஷ்டத்துக்கு சொல்றோமா? சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்க காதுதாத்தி கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு நாள் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், திரும்ப திரும்ப இந்த செய்தியை சொல்லிட்டே இருப்போம். குர்ஆன் என்பது இருக்கின்றதே, அது மக்களிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய ஒன்று, ஓதப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் அதை திரும்ப திரும்ப மக்களிடத்துல, இன்றைக்கு லுஹர்ல அலந்தர கைப, மக்ரிப்ல அலந்தர கைப கேட்டிருப்போம், இஷாவிலே கேட்போம், அதுல ஒரு கருத்து கிடைக்கும். மக்ரிப்ல கேட்டிருப்போம், அதுல ஒரு கருத்து கிடைக்கும். கேட்ட சூறா தானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மாத்தவெல்லாம் சொல்லல. அந்த சூறா குர்ஆன்ல உள்ள சூறாக்கள் தான் திரும்ப 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 ஓதப்படும். அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களுடைய கருத்தை தான், ஹதீஸ்ல உள்ள கருத்தை தான் உங்களிடத்தில் திரும்ப திரும்ப சொல்றோம். நாங்க சொல்றது நீங்களும் நாங்களும் சேர்ந்து சோனத்திற்கு செல்ல வேண்டும். இதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷர்ல அவங்க வரக்கூடிய ஒரு காட்சியை சொல்றாங்க. எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜியாரத்துக்கு போறாங்க, கபர் ஜியாரத். அவன் அந்த ஜியாரத்துக்கு சஹாபாக்களும் கூட நிற்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, வதித்து அண்ணா கதிராயினா இர்வானனா, நம்முடைய சகோதரர் எல்லாம் பார்க்கணும் போல இருக்குதே அப்படிங்கிறாங்க. அவர் நபி தோழருக்கு பக்கத்துல இருந்துட்டு சொல்றாங்க, நாங்க உங்களுடைய சகோதரர் கிடையாதா என்று கேட்கும்போது, பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்க என்னுடைய தோழர்கள்.
என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்றேன்னா அவங்க இன்னும் வரல, இனிமேதான் வரப்போறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரிடத்துல சொல்றாங்க. அப்ப நபி தோழர்கள் அடுத்து கேட்கிறாங்க, நீங்க இவங்களை மஹ்ஷர்ல எப்படி அடையாளம் கண்டுக் கொள்வீர்கள்? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பதில சொல்றாங்க. ஒரு ஆளிடம் கருப்பு நிறத்து குதிரைகளை வச்சிருக்காரு, அதுல நெற்றியில நல்ல வெண்மை படர்ந்த, பார்க்கறதுக்கு அப்படியே அடையாளம் காட்டுற மாதிரி நல்ல வெண்மை படர்ந்த குதிரைய அவரு மிக எளிதாக அடையாளம் கண்டுக்குவார்ல அப்படின்னு சொல்ல கேட்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. இதை போல நாளை மறுமையில என்னுடைய சமுதாயத்து மக்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன், அவங்களை பார்த்து தெரிந்து கொள்வேன். அதனால அவங்க உதவி செய்திருப்பாங்க, அந்த ஒது செய்த அந்த உடலினுடைய அந்த பகுதிகள் பிரகாசமாக இருக்கும், ஒளி வீசும், அதை வைத்து அவர்களுடைய சமுதாயம் என்று நான் அடையாளம் கண்டு கொள்வேன். இந்த நேரத்தில் நான் பரத்துக்கும் அல்ல ஹவுதுல நான் நின்று கொண்டிருப்பேன். அப்போது ஒரு கூட்டம் என்னுடைய அந்த தடாகத்திற்கு வரவிடாமல் தடுக்கப்படுவார்கள். நான் சொல்லுவேன், இவங்களை ஏன் நீங்க தடுக்கிறீங்க என்று அந்த தடுக்கக்கூடிய மலக்குகள் தடுப்பாங்க. ஏன் தடுக்கிறீங்க என்று நான் கேட்பேன். அப்போது எனக்கு பதில் சொல்லப்படும், நீங்க உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு இன்னக்கலா ததிரிமா பாதக், நீ இறந்த பிறகு இவர்கள் இந்த மார்க்கத்தில் புதுசாக என்னென்ன விஷயங்களை புகுத்தினார்கள் என்பது உனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா என்று கேட்டு அவங்களுக்கு ஏதாவது பரிந்துரை செய்வாங்களா? கிடையாது. என்ன சொல்றாங்க தெரியுமா? சுஹகன் சுஹகன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பின்னால இந்த மார்க்கத்தை அந்த தூய்மையான வடிவத்தை விட்டு மாற்றினார்களே அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும் என்று 3 தடவை சொல்லிவிடுகின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அவங்களுடைய பரிந்துரை மாஷாஅல்லாஹ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பரிந்துரைக்கு கூட, அதுவும் பரிந்துரை கூட பாவிகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை. அந்த பரிந்துரை பெறாத ஒரு மிக மோசமான ஜென்மமாக இந்த மக்கள் ஆகிவிடுகின்றார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஏன் இஸ்லாத்துல இல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத அந்த வணக்கங்களை செய்ததன் காரணத்தினால இவ்வளவு பெரிய தண்டனை. சாதாரணமான விஷயமா இது? குல்லு பித்அத்தின் தலாலா, ஒவ்வொரு புதிய காரியம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மார்க்கத்தில் என்னென்ன வணக்கங்களை செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எதையுமே விட்டு வைக்கல. செய்ய வேண்டிய வணக்கங்கள், சொல்ல வேண்டிய திக்ருகள், தொழ வேண்டிய தொழுகைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி சொன்னதற்கு பிறகு நாமும் இந்த வணக்கத்தை செய்தா நல்லது, பராத் இரவுல, ஷாபான் மாசம் 15வது இரவுல நின்று தொழுதால் நன்மை கிடைக்கும் என்று யாராவது இப்படி புதிதாக வணக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால் அதற்கு நன்மை கிடையாது, தண்டனை நரகம் தான் கிடைக்கும். இந்த செய்தியை சொல்றோம். இது தப்பா? இது நாங்க எங்களுடைய இஷ்டத்திற்கு சொல்றோமா? மார்க்கத்தில் கூட்டாதீங்க என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இருக்கிறத குறைக்கவும் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த மார்க்கத்தில் நீங்கள் எதையுமே சேர்க்கக்கூடாது, புதிதாக கொண்டு வரக்கூடாது, நன்மை என்ற பெயரில் நீங்க அறிமுகப்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு அந்த நன்மை என்ற அடிப்படையில் இந்த காரியங்கள் 1-2 சேர்த்திருக்காங்க. இறந்தவர்களுடைய வீட்டில் இறந்த அன்றைய இரவு அவருடைய ஜனாசாவை அடக்கி விட்டு வந்து அன்றைக்கு கலறி விடு. இது அடுக்குமா? இது அநியாயம் கிடையாதா? பெரிய அளவுலங்க. அதுக்கு ஒரு பட்டியல், சம்பந்த வழிகள் யார் யாரு, சின்னாப்பு மகன் யாரு, பெரியாப்பு மகன் யாரு, இளவு வீட்டுல சாப்பிட வர்றான்னா இவன் மனிதாபிமானம் உள்ளவனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்றைக்கு சாப்பாடு அதுல ஆலிசாவும் பாத்தியா ஓதி தூள் கிளம்பிட்டு போயிடுவார். இது நடக்குதா இல்லையா? இது எங்க இருக்குது? 3ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா,
வருஷ பாத்தியா இதெல்லாம் எங்க இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்களா? இது கிடையாதுன்னு சொல்றோம். சொன்னா இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா ஆலிம் சாக்கள். ஏன்னா இந்த வீடு வீடாக ஓதக்கூடிய அந்த மௌலிதுக்கு அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. எல்லா வீட்லயும் எங்கெங்க பாத்தியா ஓத போறாங்களோ அருவாகளுக்கு பாத்தியான்னு பேரு. இதுக்கு பேரு இந்த சபை பராத்து 15வது இரவு சொல்றாங்களே, அன்றைக்கு நம்ம ஊர்ல இருக்குதா என்னங்கிறீங்களா? நான் தஞ்சை மாவட்டத்தில் ரொம்ப அதிகமான அளவுல ஓதுவாங்க. இந்த பராத்து இரவுல இந்த பாத்தியா ஓத போறதுக்காக வேண்டி நிறைய காசு அன்றைக்கு மட்டும் ஒவ்வொரு ஆலிம் சாவுக்கும் 300-400 ரூபாய் கிடைக்கும். எல்லாரும் ஓதுற பிள்ளையா இருந்தாலும் சரிதான், கால் ஷீட்டே கிடைக்காது. இங்க வாங்க, அந்த தெருவுல ஒரு வீட்டுல ஓதிட்டு வருவோம், அப்படியே பிடிச்சிருப்பாங்க. நல்ல இங்க வந்து பிடிச்சுக்கோங்க, நான் அங்க போறேன் அங்க கூப்பிடுறாங்க சொல்லி ரொம்ப கிராக்கி காட்டுவார். அப்ப அந்த அளவிற்கு இந்த பாத்தியாவெல்லாம் இப்படி ஓதுறீங்களப்பா, இது எங்க இருக்குது? இப்ப இந்த பாத்தியாவுக்குள்ள இந்த காசுகள் எல்லாம் கிடைக்கலன்னு சொன்னோம்னா ஆன்சாக்கள்லாம் இவன்லாம் வந்து நஜாத்காரன், இவன் வந்து குழப்பம் ஏற்படுத்துறான். நாம குழப்பம் தெளிவான விஷயத்தை சொல்றோம். அல்லாஹ் மட்டும் வணங்குப்பா, ஒரே ஒரு நாயன் அவனை மட்டும் கேள சொல்லி இது குழப்பாங்கிறான். அவன் யாரையெல்லாம் கூட சொல்றான்? மொஹிதீனை கூட சொல்றான், ஹாஜா மொஹிதீனை கூட சொல்றான். இந்த தீக்காவர்கள் வந்து தீக்காக்காரங்க இருக்காங்களே, அவங்க கேட்பாங்க, ஏப்பா நீங்க வந்து இந்து மதத்துல உள்ளவங்கள அவரு வீரமணி கேட்பாரு, கடல்ல போறீங்க, கடல்ல போகும்போது முஸ்லிமாக இருந்தால் அவன் அல்லாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். கிறிஸ்தவராக இருந்தால் இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். நீ போறிய கடல்ல கப்பல்ல ஏதாவது உனக்கு சிக்கல் வந்துருச்சுன்னா நீ எந்த கடவுளை கூட? முருகனை கூப்பிடுவியா, சிவாவை கூப்பிடுவியா, லட்சுமியை கூப்பிடுவியா? சொல்லிட்டு பல இந்த அவங்க அவரு கீவிரமணி அந்த மதத்தில் உள்ளவர், அவரு கேட்பார், எந்த கடவுளை நீ கூப்பிடுவ என்று சொல்லி அவங்க விடைக்கிறார். யாரு? வீரமணி. இப்ப இத மாதிரி நாம வந்து இவன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. நீ மாட்டிக்கிட்டப்பா கடல்ல, இனி மொஹிதீனை கூப்பிடுவியா? மொஹிதீனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே உள்ளுக்குள்ள உடுத்தோம், காஜா மொஹிதீன் சண்டைக்கு வந்துடக்கூடாது, காஜா மொஹிதீனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். காஜா மொஹிதீனை கூப்பிட்ட உடனே ஆஹா நம்ம சாலமீது பாரிசா இருக்கிற அவர் பக்கீர் சா, சரி அவரை கூப்பிடலையா? அவர் சாலமீதே, சரி அவரை கூப்பிட ஆரம்பிச்ச உடனே இப்ராஹிம் ஷாவுக்கு கோவம் வந்துருமே, இப்ராஹிம் ஷா. அவரை கூப்பிட்ட உடனே இவங்களுக்கு கோவம் வந்துருமே, சையத் அலி பாத்திமா அப்படின்னு சொல்லி ஆத்தங்கரையில இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்ட உடனே அதுக்கடுத்து பீமா கடற்கரைவார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் வந்துடும். நினைச்சு இப்படி பல கடவுள்களை நீங்க கூப்பிட வேண்டிய நிலையில வருது இல்ல. பாருங்க, நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் மட்டும் கூப்பிடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உதாரணத்துல நான் சொன்னேன், இயேசுவை கூப்பிடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனிதர்கள் தான், அவங்க எல்லாம் பதிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா தீக்காவுல உள்ள அவர் சொல்ற அந்த வாதத்தை உங்களுக்கு மத்தியில எடுத்து சொல்றேன். அதுதான் இப்ப நாம என்ன பார்க்கிறோம்? இது மாதிரி இவன் வந்து பல கடவுள்களை கூப்பிடுறான். இது குழப்பம் இல்லையா? நாம அல்லாஹ் மட்டும் வணங்கணும் சொல்றோமே, அது குழப்பம். நஜாத்காரன் குழப்பம் பண்றான். குழப்பம்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க பிரச்சனை தெரியுமா? இவனுடைய அந்த ஜேப்புக்கு வர வேண்டிய அந்த வருவாய் பாதிச்சு போகுது இல்ல, அதுல குழப்பம் வருது. அதனாலதான் அலிம்சாக்கள்லாம் சேர்ந்து நஜாத்காரங்க குழப்புறாங்க. இது நாங்க சொல்றது இது தப்பான்னு கொஞ்சம் யோசிக்கங்க. இந்த கருத்தை தான் நாங்க சொல்றோம். அதற்கு அடுத்து கல்யாணம், பல விஷயங்கள் நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா விடிய விடிய சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவையும் பட்டியல் போடலாம். வரதட்சணை, இந்த வரதட்சணை இருக்கிற இது எங்க பார்த்தாலும் வந்து தலைவிரிச்சு ஆடுது. நம்ம ஊர்ல பீடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து என்ன மதிப்பு? 1 லட்சம் ரூபாய். சந்தையில இந்த மாடுகளுக்கு ரேட்டு என்னன்னு பாத்துக்கங்க. இதுல இன்ஜினியர் மாடு இருக்கு, டாக்டர் மாடு இருக்குது, நிறைய மாடுகள். அது வேலை போகும். மாடுகள் சொன்னா கூட சில பேர் சண்டைக்கு வர்றாங்க. அது எப்படி இந்த மாதிரி சொல்லலாமா? மாடை விடவும் கேடு கட்டவன் இவன். பல்கும் அவல்னு அல்லாஹ் தஆலா சொல்றான, அந்த கால்நடைகளை விடவும் கேடு கட்டவன். இந்த வரதட்சணை கூடுமா? நாங்க தாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால
1986 இருந்து இந்த தமிழகத்துல ஒவ்வொரு கிராமமாக சென்று இந்த செய்தியை மக்களிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது வரைக்கும் வெறுமனே சொல்லல, வரதட்சணை வாங்குறவனுடைய கல்யாணத்துல போய் கலந்துக்கிறாதீங்க சொல்றோம். எத்தனை சொந்தங்கள்ல எங்களுக்கு அழைப்புகள் வருது, அந்த சொந்தங்கள்லாம் நாங்க இன்றைக்கு புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த வீட்லையும் இது போன்று வரதட்சணை வாங்காத திருமணம் கிடையாது. எல்லா வீட்லையும் வாங்குறான், நகையா வாங்குறான், தொகையா வாங்குறான், காரா வாங்கிக்கிறான், கொண்டாவா வாங்கிக்கிறான், அல்லது வீட்டுல பைப் வச்சு கேட்கிறான், அல்லது பொதுச்சுவர் 2 பேரும் பாக பிரிவு வந்த உடனே சோத்த அடங்கிறான். எங்க பொண்ணு வீட்டுல அடைச்சு போடு, நீ வாக்கப்பட்டிருக்கில்ல சோத்த அடைச்சு விடு அப்படிங்கிறான். சோத்த கேட்டா பரவாயில்ல, சோத்தையும் அடைக்க சொல்றான். எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கங்க. அடுத்து பிரசவ செலவு, எல்லா பிள்ளையும் அந்த பெண் வீட்டுல வச்சு தலையில வச்சு கட்டுறான். இந்த அக்கிரமத்தை நாங்க கண்டிக்கிறோம். சாதாரணமான முறையில கண்டிக்கல, அவங்களுடைய உறவுகளையே துண்டிக்கிறோம். வேண்டாம்பா, இந்த சாப்பாடே எங்களுக்கு வேண்டாம். அதனால எங்க ஜமாத்துல உள்ள இளைஞர்கள் அதிகமான அளவுல திருமணங்களுக்கு அட்டன் பண்றதே இல்லை. அதனாலதான் ஏதாவது அகஸ்து மாசம் ஏதாவது விருந்து வந்தா எங்க ஜமாத்து பிள்ளைகள் புகுந்து விளையாடிடுவாங்க. ஏன்னா பல கல்யாணத்துல உள்ள அந்த ஏக்கங்கள்லாம் மற்ற ஆளுகளுக்கு வாரம் வாரம்ல கிடைக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோவில் டிரைவர் பக்கத்துல பொம்பளைகள் உட்கார்ந்துறாங்க. பின்னால் ஓடி இப்படி உட்கார்ந்து இந்த பக்கம் ஒரு பொம்பளை தள்ளி உட்கார்ந்துருக்கா, இந்த பக்கம் ஒரு பொம்பளை தள்ளி வந்துருக்கா. அப்ப இந்த அளவிற்கு இந்த பெண்கள் அன்றைக்கு மறுபடி இந்த சாப்பாடு என்று கிளம்பி போய் அநியாயம் அநியாயம். இதுக்கு எந்த ஆளும் சாதம் போய் பாத்தியா வரும். கபில் தூணிகா தசுவிஜகா மதுக்கூரா சதாக்கில் மதுக்கூரி திருவாரூரி அப்படின்னு சொல்லி இவர் தான் திருமணம் முடிச்சு வைக்கிறான். யாரு நிக்காக்கு போய் இதுல எந்த ஆளும் சாக்கள். இப்ப நாங்க என்ன சொல்றோம், இதெல்லாம் கூடாதுப்பா, வாங்காத, பெண் வீட்டுக்கு நீ கொடு என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் எந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது தங்களுடைய தகுதிக்கு தக்க 1000 ரூபாயிலிருந்து ₹1,00,000 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இந்த வரலாறு நாங்க மாற்றி காட்டியிருக்கோம். அவன் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாங்க சொல்றது இந்த நன்மையான காரியங்கள் தான் சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் பயன் தரக்கூடிய அந்த காரியங்களை தான் சொல்கின்றோம் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அமைகின்றேன். வாக்குதாவான